ஓம் சாய்ராம், ஜெய் ஸ்ரீராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். பாபா வந்து பார்த்திங்கன்னா பாபா பார்க்குறதுக்கு தாஸ்குனு அப்படிங்கிறவர் ஒரு ஃப்ரெண்ட் தானே. அவர் வந்து போகிறாரு. அவர் வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஏன் போகிறாருன்னா, அவருக்கு வந்துட்டு இந்த ஈசா உபனிஷம் வந்துருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அவருக்கு வந்து சில டவுட்ஸ் இது இருக்குது. அந்த உபனிஷ கருத்துக்கள் அவருக்கு சரியாக புரியல அவருக்கு. அதனால் அதை பற்றி அவருக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அவர் போகிறாரு. சரிங்களா? அவர் வந்துட்டு போகிறாரு. போயிட்டு பாபாவை போய் பார்த்த அப்புறமா பாபா சொல்கிறாரு, நீ வந்துட்டு இதை பற்றி ரொம்ப ஒரு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீ வந்துட்டு காகா சாஹிபுடைய வந்து ஒரு சர்வெண்ட் வந்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்துட்டு தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். காகா சாஹிப்பினுடைய வந்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண் வந்துட்டு உன்னுடைய டவுட்டை வந்துட்டு தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த சின்ன வந்து ஒரு சின்ன பெண், அது ஒரு 9 வயசு பெண். அது அந்த 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 பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரின்ட்டு அவர் வந்து போகிறார். அவர் வந்துட்டு அந்த காகாவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்கார்றாரு. உட்காந்துட்டு அப்படியே இது வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காகா சாஹிப் இந்த வீட்டில் வந்து வேலை செய்கிற அந்த பெண் வந்துட்டு வந்து ஒரு பாட்டு வந்து பாடுறா. அவன் என்ன பாட்டுன்னா, எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன். ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு அந்த ட்ரெஸ்ஸோடைய வந்துட்டு அந்த வர்ணனைகள்னால் அது என்ன கலரு, அதே மாதிரி அது வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்து அந்த வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க, அதில் எத்தனை வந்து ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க, அந்த மாதிரி அந்த அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த அவளுக்கு பிடிச்ச வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கிறத நினச்சி அவள் வந்துட்டு அந்த பாட்டை வந்து பாடுறா. பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக அம்மாட்டு அங்கேன்னு போயிட்டல. ஆனால் இவ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தாஸ்கோன் வந்துட்டு அங்கே தானே இருக்கார். அவர் வந்து பார்க்குறாரு, அந்த 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 பாப்பா பார்க்குறாரு. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிழிஞ்ச ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கா அந்த பாப்பா. அதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு இந்த பாப்பா வந்து இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு நல்ல வந்துட்டு ஒரு விலை உயர்ந்த வந்து ஒரு துணி போடணுன்ட்டு ஒரு ஏக்கத்தில் அந்த பாப்பா வந்துட்டு அந்த மாதிரி பாப்பா அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு பாடுறா அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிட்டு அவர் வந்துட்டு வந்து என்ன செய்வார்னா, மறுநாள் வந்துட்டு அந்த பாப்பா வந்துட்டு வரும் பொழுது அவளுக்கு வந்துட்டு அவள் என்ன மாதிரி கலரில் வந்துட்டு வந்து அவள் போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி பாட்டு பண்ணாலும் அதே மாதிரி வந்து ஒரு எம்பாய்டரி உள்ளது, ஒரு ஸ்டோன்ஸ் வந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான துணியாக அந்த பாப்பாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்து தராரு. அதை வாங்கி பார்த்தோன்னே அந்த பாப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்ட்டு அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு சந்தோஷமாக அந்த பாப்பா வந்துட்டு வந்து இருக்கா. அன்றைக்கி முழுக்க அந்த ட்ரெஸ் போட்டுருக்கா. போட்டுட்டு அப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து வீட்டுக்கு வரா வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு. அந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்தப்புறமா அன்றைக்கி அப்போ இருந்த பாட்டு பாடினாலும் அதே பாட்டு தான் இப்பயும் பாடுறா. இந்த தாஸ்கனுக்கு என்னடா இது, நம்ம எவ்வளோ பெரிய வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் அந்த பாப்பாவுக்கு. அப்போயும் அந்த பாப்பா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இங்கே வச்சுட்டு வந்துட்டு இந்த பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருக்கா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே போட்டுக்கும் பொழுதும் போட்டுட்ருக்கா. ஆனால் அப்படி மனதில் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் மட்டும் அவளுக்கு குறையவே இல்லை. அப்போது வந்துட்டு அவள் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி அவள் பாடுறாளோ அதே மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்ட்டு தான் அதே தான் பாடுறா இல்லையா. அப்போது இந்த தாஸ்கனுக்கு வந்துட்டு அந்த உண்மை வந்து புரிஞ்சுது.
சரிங்களா? அப்போது ஒரு 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 மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறாருன்னா, இப்போ நம்ம மனிதனுடைய உணர்ச்சிகள் அது அந்த ஒரு இன்ப துன்ப அந்த உணர்ச்சிகள் இருந்து எல்லாமே அவங்களுடைய மனதினுடைய பாங்கு பொறுத்து தான் இருக்குது. சரியா? அவங்க அவங்க மனதில் அவங்க வந்துட்டு இது எப்படி அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்களோ அதை அதை பொறுத்து தான் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வந்து ஒரு சந்தோஷமோ இல்லை வந்துட்டு வந்து ஒரு கஷ்டமோ வந்து அவங்களுக்கு வந்து சேருது இல்லையா? அதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம் இது. அதே மாதிரி இப்போது அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு அவள் அந்த அந்த கிழிச்சு போன துணியை போட்டு கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக. அப்போது அவளுடைய சந்தோஷத்தை யாராலையுமே வந்துட்டு தடுக்கவே முடியாது. அதே மாதிரி வந்துட்டு வந்து ஒரு வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவளுடைய மனது அவள் வந்துட்டு மனதை அந்த மாதிரி வச்சிருக்கா. அதெல்லாம் அது வந்து ஒரு விஷயமே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய இந்த வெறுப்புணர்வு சரிங்களா? அதே மாதிரி அதான் அந்த இந்த வெறுப்புணர்வு, சித்தத்தின் மயக்கம், ஆழ்ந்த மனத்துயரம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நம்ம வந்து பண்டிலேருந்தே கிளம்புகின்றன சரிங்களா? அப்போது நம்ம வந்துட்டு எது மேலேயோ இல்லை யார் மேலேயோ இருக்கக்கூடிய வெறுப்பு சரியா? அதே மாதிரி நம்ம அந்த சித்தத்தினுடைய மயக்கம் அப்படின்னா நல்லதுன்னு தெரியும், ஆனால் அது வந்து கெட்டதாக இருக்கும். கெட்டதுன்னு தெரியும், ஆனால் அது வந்து நல்லதாக இருக்கும் சரியா? அப்போ எது சரி எது தப்புங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஆழ்ந்த மனத்துயரம்னா எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை வந்துட்டு மற்றவங்க மூலமாகவோ நமக்கு வந்து வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமோ, இல்லை நம்மளாலேயே நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமோ, இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எது இந்த மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய இல்லை தன் மேலேயே இருக்கக்கூடிய இந்த வெறுப்புணர்வு, அதே மாதிரி இந்த சித்தத்தின் மயக்கம், அதே மாதிரி இந்த ஆழ்ந்த மனத்துயரம் சரிங்களா? இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உணர்ச்சிகள் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களால வந்துட்டு வந்து அவங்களுடைய ஆத்மாவை மட்டும் இல்லை, அவங்க யாருடைய ஆத்மாவையும் வந்து ஒரு அந்த ஒரு உண்மையான தன்மையை வந்துட்டு அவங்க வந்து பார்க்க முடியாது சரிங்களா? நம்ம தான் அந்த ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்து தான் அது வந்து கிளம்புது சரியா? அதனால் யார் வந்துட்டு எல்லா பொருட்களிலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏகத்தை அந்த ஒரு 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 ஒருமையை என்ன தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி யாருக்கு வந்துட்டு எல்லா பொருட்களுமே வந்துட்டு வந்து ஒரு ஆத்மாவாக மாறிவிட்டதோ சரிங்களா? அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபொழுதும் பாதிக்கப்படாதவன் ஆகின்றான். புரியுதுங்களா? நம்மளை சுற்றி வந்து இருக்கவங்கள இந்த மாதிரி கொண்டு என்ன யாராலுமே அவங்களுடைய இன்பத்தையோ ஒரு நிம்மதியோ ஒரு அமைதியோ வந்துட்டு கெடுக்க முடியாது, குலைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மனித இனத்தின் குறைபாடுகளால் பாதிக்கப்படாதவனா ஆகிறான். ஏன் வந்து எப்போ ஆகிறான் அந்த மாதிரி வந்து ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த 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 சில உணர்ச்சிகள், இந்த நெகட்டிவ் உணர்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஆத்மாவையோ இல்லை அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையோ வந்துட்டு நான் வந்துட்டு வந்து ஒரு காண முடியாத வந்துட்டு ஒரு ஒரு இயல்புகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு ஒரு உணர்ச்சிகளுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் தரமாட்டாங்க சரிங்களா?
இப்போ முக்கியத்துவம் தரல அப்படின்னா அவங்களுக்கு மனித இனத்தினுடைய குறைபாடுகளினால் இனி ஒரு பொழுதும் அவன் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. சரி, இப்போ அது அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை நான் அவங்களே மற்றவங்களை ஏமாற்றோன்னு நம்ம கவலைப்பட போகிறது இல்லை. அவங்கள ஏமாற்றிட்டாங்க, அவங்கள திட்டாங்க, இவங்களை அது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு செயல்களாலேயுமே அந்த அந்த ஆன்மா பாதிக்கப்படாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாட்டை அவங்க ஒரு வெளியே காமிச்சிக்கிறாங்க இல்லையா. அப்படின்ட்டு அந்த ஆத்மா ஒரு நிம்மதியாக சாந்தமாக அவங்க இருக்கணும். நம்ம மனதில் நம்ம ப்ரேயர் தான் பண்ணிக்கணுமே தவிர நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஓகேங்களா. நம்ம மேலே தப்பு இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மையை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஒரு நேச்சருங்கிறது அது ஒரு கடவுள் தன்மைங்கிறது நம்மளுடையவே இருக்கும். நமக்கும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் தேவையான அந்த ஒரு நன்மைகளை அதை சேர்த்துட்ருக்கும். நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களை ஏமாத்தினாலும் நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி காலகட்டம் இப்போ வந்துடுச்சு. ஏன்னா முற்பகல் செய்யணும் பிற்பகல் தானே ஒரு மாதிரி அந்தந்த ஜென்மத்திலேயே கடவுள் அவங்க செய்ததுக்கான அந்த பலனை கொடுத்து அமைச்சிட்டார். சரிங்களா. நீ பண்ணலாம் இதை வாங்கிக்கோ அப்படின்ட்டு என்ன. அதனால் நம்ம அவங்க இப்போலாம் கவலைப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகம் வந்துடுது. இந்த கலியுகத்தினுடைய கடைசி காலகட்டம் தான் இது இல்லைங்களா. கல்கி அவதாரத்துடைய இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 இயர்ஸில் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 1000 இயர்ஸ்லேயே கல்கி வந்துடுவார் அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறதே ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். நான் ரொம்ப முன்னாடி படித்தது இதெல்லாம். சரி, அப்போ கல்கி அவதாரத்துடைய காலம் நெருங்கிட்டே வருது இல்லைங்களா.